எல்லாம் வல்ல இறை பரம்பொருளின் பாத கமலங்களை பணிந்து கொண்டு 10 மாதம் சுமந்தம்மை பாரில் தந்த அன்னையவள் வித்து வாழ்வின் வேறன்றோ வேண்டியவளை பணிவோமே வேண்டியவளை பணிவோமே. என்னுடைய அன்னை உட்பட உலகெங்கிலும் இருக்கின்ற அந்நியர்களுடைய பெரும் ஆசியினை வேண்டிக் கொண்டு உலகின் எல்லா திசைகளிலும் இருந்து டான் டிவி வழங்குகின்ற அருமருந்தென்ற சிந்தனைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நேய உறவுகளே, அற்புதமான கருத்துக்களால் இந்த பட்டி மண்டபத்திற்கு வலுச்சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, நிகழ்வினுடைய தயாரிப்பாளர் நண்பர் ஜெகன் அவர்களே, உங்கள் எல்லோரையும் தனித்தனி முக்கனிபொழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து இனித்தனர் இணை சேர்த்து இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் எந்தமிழாம் செந்தமிழால் வணங்குகின்றேன். நல்லதொரு நாளிலே நல்லதொரு நிகழ்விலே உங்களை சந்திக்க கிடைத்த வாய்ப்பிற்காக ஆண்டவனுக்கும் டான் குழுமத்தினருக்கும் நன்றி பாராட்டி மகிழ்கிறேன். இந்த உலகத்திலே நல்ல விடயங்களை மலரிகளுக்கு சொல்ல முற்பட்ட ஔவையார் முதலாவதாக சொன்ன விடயம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதுதான். எங்கள் கண்களுக்கு முன்னாக இருந்து அருளாட்சி புரிகின்ற பெரிய தெய்வங்கள் அன்னையும் தந்தையும் தான். இதனாலே தான் மணிவாசகப் பெருமான் சொல்லுகிற பொழுது கூட பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினையுறுக்கி என்றார். குழந்தை அழுகிற பொழுது குழந்தையினுடைய தேவையினை உணர்ந்து பாலூட்டுகிற அன்னையினுடைய அன்பிற்கு அருளுக்கு ஒப்பானவன், அதை கடந்தவன் இறைவன் என்று சொல்ல முற்படுகிறார் என்றால் அவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தி தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று மெய் உருகுகின்றார் என்றால் தந்தையிடத்திலே அழைத்து செல்பவள் அன்னைதான். அன்னைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. கருவிலே திருவை கொண்டவர்கள் நாங்கள் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். கருவில் திருவை கொண்டே நாம் களிப்பாய் வாழ்வில் உயர்ந்திடவே உருவில் உவப்பில் கடவுள் என உண்மை தெய்வம் அவளன்றோ என்று தாயை புகழ்ந்து பாடுகிறார்கள். நாங்கள் பிறப்பதற்கு முன்பே கருவிலே திருவை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்ற பெருமை அந்த தாயினுடைய சிந்தனையிலிருந்து எங்களுக்கு வந்ததுதான். பல்வேறு ஆற்றல்கள் ஆளுமையை கொண்டவர்களாக சிறுவர்கள் மிளிர்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்களே, அதெல்லாம் தாயினுடைய உயர்ந்த சிந்தனையிலிருந்து வந்த வெளிப்பாடுதான். அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வங்களாக நம்மை வெளிப்படுத்துகிற பெருமை தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே அன்னையர்களை உயர்வாக பூசிக்கின்ற இந்த அரிய பெரிய நாளிலே அன்னைகள் சம்பந்தமாக சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் எங்கள் முன்னோர்கள் போற்றி துதித்திருக்கிறார்கள். எங்களுடைய செல்நரியிலே 2 துறவிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று இளங்கோவடிகள். பதவியை, மாளிகையை, கோட கோபுரத்தை எல்லாவற்றையும் துறந்தார். தமிழை துறக்க முடியவில்லை. அதனால் தான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாரதியை மட்டுமல்ல எங்கள் எல்லோரையுமே அள்ளுகின்ற அந்த சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகளால் தர முடிந்தது. இந்த உலகத்திலே அத்தனை விடயங்களையும் துறந்த பட்டினத்தடிகள் முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா இறைவனை வேண்டி பெற்றெடுத்த அன்னையை என்று துடிக்கின்ற துடிப்பு இருக்கிறதே, அது சாதாரணமானது அல்ல. குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளியை வைக்க என்று குமரினாரே, அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு என்று பதறினாரே, எப்பிறப்பிற் காண்பேன் இனி என்று தாய் என்கின்ற தெய்வத்தை மனதில் எண்ணித்து பூசித்தாரே, துறந்தும் துறக்க முடியாதவராக பட்டினத்தடிகள் இருந்தார். இந்த உறவுதான் அன்னையினுடைய சிறப்பு, இந்த உறவுதான் அன்னையினுடைய பெருமை. ஆகவே அன்னையர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்முன்னே பார்க்கின்ற பேற்றினை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் என்னுடைய அன்னை இறைவதம் அடைந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டது. தாய்க்கு கடன் செய்தவன் என்று இந்த உலகத்திலே எவனுமே இருக்க முடியாது. நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சிந்திக்கலாம். அமைதியாக இருந்து ஒரு கணம் சிந்தித்தால் தாய்க்கு எவ்வளவுதான் செய்தாலும் எவனாலுமே பரிகாரம் செய்ய முடியாது என்கிற உயர்ந்த சிறப்பு அன்னைக்குத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்னையர்களுக்கு இன்று நாங்கள் அதிகம் கொடுப்பது சாதனையா சோதனையா என்பதுதான் கேள்வி. இன்றைய காலத்தில் அன்னையர்கள் அதிகம் காண்பது சாதனையே சோதனையே. இதுதான் பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு. யதார்த்தபூர்வமாக
அந்நியர்கள் எதை கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்கு 6 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை சிறகுகள் விரியட்டும் என்று வாழ்த்தி, இப்பொழுது இன்றைய காலத்தில் அந்நியர்கள் அதிகம் காண்பது சாதனையே என்ற அணியிலே முதலாவதாக பேசுவதற்காக செல்வி டினுஜா சிவமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக மாணவி தன்னுடைய வாதத்தினை அழகு தமிழால் ஆரம்பிப்பதற்காக அன்புரிமையோடு அழைக்கின்றேன். அருகணியமர்த்தி அழகு பார்த்த அன்னை தமிழுக்கு முதல் வணக்கமும் அவைக்கு என் 2ஆம் கண் வணக்கமும். 1000 தான் பொய் சொன்னேன், அழகழகா கவி சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரை சொல்லையிலே, எனக்கேதுமாகுமண்டா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, தாயே உனக்கேதுமாகுமண்டா எனக்கு வேறு தாயுண்டோ என்ற வைரமுத்துவின் வரிகளை வாரிக்கொண்டு இன்று மே 11 உலகெங்கிலும் அன்னை என்ற அரும்பாத்திரத்தை தாங்கி வாழும் அத்தனை உயரிய நல்லுள்ளங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு, இன்றைய காலத்தில் அன்னையர்கள் அதிகம் காண்பது சாதனையா அல்லது வேதனையா என்பதாகும். அந்த வகையில் இன்றைய காலத்தில் எங்களுடைய அந்நியர்கள் பெருமளவில் சாதனையை தான் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்றவாறு நானும் எனது தரப்பு 2 வாதிகளும் நாங்கள் வாதிக்கலாம் என்று நினைக்கிறோம். முதலில் சாதனை என்றால் என்ன? விழும் தருணத்தில் எழும் துணிவு, விரிவான கனவில் விழும் நலிவு, வேறில்லை என்றாலும் மேலே விழும், வெயில் நின்றாலும் மழை சிரிக்கும், இதுதான் ஐயா சாதனை. இந்த சாதனை பெண்களாக இன்று எங்களுடைய அன்னையர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அறிஞர்கள் முதல் ஞானிகள் வரை மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை. ஆனால் எதிர்த்தரப்பு பேச்சாளர்கள் மாத்திரம் இதை ஏன் வரையறை செய்து மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா, இன்றைய அன்னையர்கள் சாதனையாளர்களே என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றத்தை விட வேறு என்ன எடுத்துக்காட்டை நான் அவையோருக்கு முன்வைக்க வேண்டும்? அவள் சாதனையாளராக விளங்குவதனால் தான் இன்று அவளுக்கான நாள் அவளுக்காக சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள். இதைவிட நான் வேறு என்ன சிறப்பான உதாரணத்தை எடுத்து காட்ட வேண்டும்? அடுத்து, எந்த ஒரு குழந்தையும் மண்ணில் பிறந்தவுடன் பார்க்கின்ற முதல் முகமும் தாய்தான். அதே போல எந்த ஒரு குழந்தையும் பிறந்தவுடன் பேசும் முதல் வார்த்தையும் அம்மா என்றிருக்கையில் இதைவிட வேறு என்ன சான்று நான் உரைக்க வேண்டும்? தாயானவள் சாதனையாளர் என்பதற்கு அரிது அரிது மானுடனாய் புறத்தல் அரிது என்பது எங்கள் முன்னோர்கள் கூறி சென்ற முதுமொழி. அந்த முதுமொழியின் பொருட்டு அரிதான மானிட பிறவியையே இந்த உலகிற்கு அறிமுகம் செய்கிறாளே ஒரு தாய், அதை விட மிக பெரும் சாதனை அவள் என்ன செய்திட வேண்டும் என்று நான் வாதிகளிடத்தில் கேட்க விளைகிறேன். அடுத்து, நாங்கள் பிறந்து வளர்ந்த நாட்டையும் சரி அல்லது பிறந்தது முதல் பேசிய மொழியையும் சரி தாய்மொழி தாய்நாடு என்று அன்னையவளின் பெயர் கொண்டு அழைக்கிறோமே, இதை தவிர அன்னையவள் சாதனையாளர் தான் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நான் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் அவையோருக்கும் நடுவரிடக்கும் என்ன சொல்ல வேண்டும்? முன்னைய காலத்தில் சமைக்க சோர்ந்த கைகள் இன்று கீபோர்டிலும் வல்லமையோடு அழைகிறது என்றால் இதைவிட பெரும் சாதனை என்ன இருக்க போகிறது? முன்னால் கணவனுக்காக வாழ்ந்தவள் இன்று உடன் கனவுகளுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு தாய் என்றால் இதைவிட சிறந்த உதாரணம் அன்னையவள் சாதனையாளர் தான் என்பதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? கையில் பசித்த பிள்ளையுடனும் கண்களிலே படிப்பு புத்தகத்தோடும் கனவுகளுக்கும் கடமைகளுக்கும் இணை வைத்துக் கொண்டிருக்கிறாளே அந்த நாயகி, இதைவிட நான் என்ன சொல்ல வேண்டும்? அன்னையவள் சாதனையாளர் தான் என்று. ஐயா, சரோஜினி யோகேஸ்வரன் அவர்கள் இலங்கையின் முதன்மை தமிழ் மொழி பெண் நாடாளுமன்ற உறுப்பினர். அவள் ஒரு அன்னை. அவள் அரசியலில் மிளறவில்லையா? அவள் சாதனையாளராகவில்லையா? எங்கனத்தில் அவள் வேதனையை கண்டாள் என்று எனக்கு அறியவில்லை. அடுத்து, திருணிகா பிரேமச்சந்திர மிகச்சிறந்த ஊடகவியலாளர், சிறந்ததொரு தாய். தான் மட்டுமல்ல, ஏனைய பெண்களும் ஊடகத்துறையிலும் அரசியலிலும் ஜொலிக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டாளே, அவளை விட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவைக்கும் நடுவருக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் தான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயா, இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் தந்தை இழந்த ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளின் கல்வி கனவுகளுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் போராடி கொண்டிருக்கிறாளே,
அவளை விட மிகச் சிறந்த சாதனையாளி உலகத்தில் யார் இருந்து விட முடியும்? தாயின் கண்களின் ஒளித்த கனாக்கள் தான் இன்று எங்களின் செயல்களுக்கு வினாக்களாக இருக்கிறது. இதை தவிர ஒரு தாய் மிகச்சிறந்த சாதனையாளர் தான் என்பதற்கு நான் என்ன எடுத்துக்காட்டு இங்கு கூற வேண்டும்? சில கருத்துக்கள் இங்கு எழுகிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவளது பெயருக்கு முன்பால் தன்னுடைய தந்தையின் தாயின் பெயரைத்தான் சூட்டிக் கொள்கிறாளாம். இது தாய்க்கு மிக பெரும் வேதனை என்று எங்களுடைய சமூகத்திலே மிக ஒரு மிளைச்சைத்தனமான கருத்து ஒன்று எழுகிறது. நடுவர் அவர்களே, தாயானவள் தான் திருமணம் செய்த உடனேயே தந்தையின் பெயருக்கு அடையாளமாக அவள் ஆகிறாள் என்றால், எங்களுக்கு பிறப்பின் பிறகு கிடைக்கிற எங்களுடைய தந்தையின் பெயர் கூட தாயவருக்கு கற்றுக் கொடுத்ததாக தானே இருக்கும். அவ்வாறு இருக்கையில் இது எங்களிடத்தில் வேதனையாகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக தாய் என்பவள் வெறும் மனைவி மாத்திரமல்ல, மகத்தான ஒரு சக்தி அவள். அவளின் சாதனைகளை நாங்கள் நூலில் எழுதவில்லை, ஆனால் மனமாற அவளை நாங்கள் வாழ்த்து செல்லலாம். தாயில் விரல்களில் நாங்கள் தூக்கம் கண்ட காலம் போய் இன்று அவளுடைய சாதனைகளையே நாங்கள் தூண்டுதலாக காண நினைக்கிறோமே. அவ்வாறு இருக்கையில் இதைவிட பெரும் சாதனையாளராக தாயை சொல்வதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா, மாதா பிதா குரு தெய்வம் தான். தாயை சுரந்ததோர் கோவிலும் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இவ்வாறு அனைத்திலும் முதன்மையிடம் கொண்டு சாதனையாளராக இருக்கிற தாய் இன்று மட்டுமல்ல, அன்றும் இன்றும் என்றும் எப்போதும் சாதனை பெண் தான் என்று கூறி மீண்டும் ஒரு முறை அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறி சிறியவள் நான் இச்சிறு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன். நன்றி. சகோதரி டெனுஞ்சா அவர்கள் அழகாக தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்திருக்கிறார். அன்னை தமிழுக்கு வணக்கம் என்று சொல்லி தமிழ் அன்னை என்று விழித்தார். விழும் தருணத்தில் எழும் துணிவு சாதனை அது அன்னையருக்கே உரியது என்று சொன்னார். நாம் வாழுகின்ற நாட்டை தாய் நாடு என்கிறோம், நாம் வாழுகின்ற மனையை தாய்மனை என்கிறோம், பேசுகிற மொழியை தாய்மொழி என்கிறோம். எல்லாவற்றிலும் தாய் 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 என்று தானே இருக்கிறது. அதற்கு நிகராக இன்னொன்றை சொல்ல முடியுமா என்று சொன்னார். பல்வேறு பெண்மணிகளை எல்லாம் உதாரணமாக காட்டி அவர்களெல்லாம் சாதனையின் பக்கம் இல்லையா, ஏன் எதிர்ப்பக்கமாக நீங்கள் சிந்திக்க நிட்டீர்கள் என்று எதிரணியை பார்த்து கேட்டார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற கண்ணதாசனுடைய பாடலை எடுத்து கையாண்டிருக்கிறார். இங்கே அப்படி உருக்கமாக முழு பொறுப்பையும் எடுத்திருக்கிற அன்னை கண்டுகொண்டிருப்பது சாதனையா சோதனையா என்பது எதிரணியினர் சிந்திக்க வேண்டும். நன்றாக தன்னுடைய வாதத்தை நெறிப்படுத்தி இருக்கிற டெனுஞ்சா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து, அன்னையர்கள் தற்காலத்திலே பெரிதும் காண்பது எங்கே சாதனை சோதனை தான் என்று ஆணித்தரமான வாதத்தை தருவதற்காக யாழ் பல்கலைக்கழக மாணவி டிலக்சனா விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், அழகு தமிழை அள்ளித்தாருங்கள். நடுவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் பேச முன் வந்துள்ளது இன்றைய காலத்தில் அன்னையர் எதிர்நோக்குவது சோதனையே எனும் தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று முன் வந்துள்ளேன். முதலில் நடுவர் அவர்களே, இன்றைக்கு அன்னையர் என்பவர் யார் என்பதை நான் தெளிவுபடுத்த முனைகின்றேன். நேற்று இன்றைய சமுதாயத்தினை உருவாக்கியவர்களும் நாளை புதிதாக ஒரு புதிய தலைமுறையினரை உருவாக்க உள்ளவர்களும் தான் அன்னையர் என்பதை நான் தெளிவுபடுத்த விளங்குகின்றேன். இன்றைக்கு அன்னையர்கள் பெரிதும் எதிர்நோக்குவது சோதனையே. இதனை நான் சில உதாரணங்களின் ஊடாக கூறலாம் என்று விளைகின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு இடைநிலை வருமானத்தினை பெற்று தன்னுடைய குடும்பத்தினை வழிநடத்துகின்ற ஒரு பெண், அவள் எத்தனை சோதனைகளை வாழ்வில் எதிர்நோக்குவாள். ஒரு பிள்ளை வந்து கேட்கும், அம்மா என்னுடைய நண்பன் அந்த பைக் வச்சிருக்கான், அம்மா எனக்கு அந்த பைக் வேணும், இப்படி ஒரு புத்தகம் வச்சிருக்கான், அம்மா இப்படி ஒரு புத்தகம் வேணும், அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளை கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய மனத்தை நோகடிக்காமல் தான் என்ன கஷ்டப்பட்டாலும் துயர்களுக்கு மத்தியிலும் அந்த மன மகிழ்ச்சியுடன் அந்த பிள்ளை கேட்கின்ற பொருளை வாங்கி தருவாள் அந்த அன்னை. தான் எவ்வளவு துயர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாலுமே பிள்ளைக்கு தான் படுகின்ற கஷ்டம் தெரியக்கூடாது என்று சொல்லி வளர்ப்பவள் தான் தாயாக இருக்கின்றாள். இன்றைக்கு ஜாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு பிரபலமான செய்தி என்னவென்று சொன்னால், ஜாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவன் ஒருவன் தற்கொலை செய்தான், அவன் இறந்தான், அவனுடைய
தன்னுடைய தாயார் ஒரு தோட்ட தொழிலாளி என்பது இன்று எத்தனை பேருக்கு இங்கு தெரியும்? அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு தன்னுடைய மகன் தன்னை பார்ப்பான் என்ற நம்பிக்கையில இங்கு அனுப்பியிருந்தார் நடுவர் அவர்களே. ஆனால் இங்கு வந்து 20 வருடம் தன்னை வளர்த்த தாயை மறந்து வெறும் 2 வருட காதலுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்தான். இன்று அண்மையில் வெளியாகி இருந்த உயர்தர பரீட்சை பெறுவர்களிலே அவருடைய தங்கை 3 ஏ சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு செல்ல தகுதியாகி இருந்தார். ஆனால் அந்த தாய் யோசிக்கிறார், எப்படி அவளை மட்டும் நான் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்புவது? என்னுடைய இன்னொரு பிள்ளையையும் அல்லவா நான் இழப்பேன் என்று சொல்லி அவள் வருத்தப்படுகின்றாள். அப்படி என்றால் இது சோதனையா சாதனையா நடுவர் அவர்களே? அது மட்டுமா, இன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்று வளர்த்து அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே பெற்று கொடுத்து அவனை படிப்பித்து பல்கலைக்கழகம் அனுப்பி ஒரு வேலைக்கு செல்கின்ற வரைக்கும் கூட ஒரு தாய் உடன் நிற்கின்றாள். அவனை ஒரு டாக்டராக்க வேண்டும், ஒரு என்ஜினியர் ஆக்க வேண்டும் என்பது ஒரு தாயினுடைய கனவாக இருக்கின்றது. காரணம் என்ன? இத்தனை கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்தேன், அவன் வேலைக்கு சென்று என்னுடைய கஷ்டங்களில் பாதியாக குறைப்பான் என்ற ஒரு நம்பிக்கையால் தான் அவள் அப்படி வளர்க்கின்றாள். ஆனால் இன்றைய யதார்த்தம் என்ன? இன்றைக்கு இங்கு வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்தால் அந்த மகன் வெளிநாட்டிற்கு செல்கின்றான். அந்த தாய் இங்கு அனாதையாகின்றாள். ஒரு நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கு நாங்கள் சென்று பார்த்தோமானால் வைத்தியசாலைகளிலும் வீதி ஓரங்களிலும் கோயில் வாசல்களிலும் எத்தனையோ அனாதையாக்கப்பட்ட அந்நியர்கள் வீதிகளில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதை இல்லை என்று எதிர்த்தரப்பினர் யாராவது மறக்க முடியுமா நடுவர் அவர்களே? அது மட்டுமா, இன்றைக்கு குடும்ப பொறுப்பை ஒரு ஆண் மகனோ ஒரு பெண் மகளோ சுமக்க வேண்டும் என்பது ஒரு பெற்றோருடைய ஏக்கமாகவும் உள்ளது. காரணம், அவர்கள் வளர்வதற்கு எத்தனையோ வகையிலும் உதவி செய்பவர்களாக பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். படிப்பிக்கிறார்கள், நல்ல கல்வியை வழங்குகின்றார்கள், அனைத்தும் செய்கின்றார்கள், வேட்டியை அனைத்தும் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படி இருந்தும் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளை தனக்கு உதவி செய்யவில்லை என்றால் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை நடத்துவது? அந்த மகன் எனது காதல், எனது வாழ்க்கை, எனது மகிழ்ச்சி என்று இருக்கின்ற பொழுது எப்படி அவளால் நிம்மதியான ஒரு இது சாதனை என்று சொல்ல முடியும்? அங்கு அவள் எதிர்நோக்குவது சோதனையை தானே. இத்தனை தேயிலை குழந்தைகளை பறித்தும் இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாலும் அந்த மகன் திரும்பி கூடி பார்க்காமல் சென்றான் என்று சொன்னால் இதை எப்படி சாதனை என்று சொல்ல முடியும் நடுவர் அவர்களே? இன்றைக்கு நவீன காலத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உழைக்காமல் எவ்வாறு நாம் முன்னேறுவது என்பதை பற்றி தான் சிந்திக்கிறார்கள். ஒரு யூடியூப்பில் நாங்கள் வீடியோக்களை போடுவதாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களை போடுவதாக இருக்கட்டும், ஆன்லைனில் இருந்து கொண்டு ஒரே இடத்தில் இருந்து நாங்கள் கேம்களை விளையாடுவதனூடாக எங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை எவ்வாறு அதிகரிக்க முடியும் என்பதை பற்றி தான் சிந்திக்கிறார்கள். எப்படி அவர்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் சிந்திக்கவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி சொல்லலாம் அவர்கள் வருங்காலத்தில் அவர்களுடைய அந்நியை நன்றாக பார்ப்பார்கள் என்று சொல்லி? அப்படி என்றால் இங்கு அவர்கள் அந்நியர்கள் எதிர்நோக்குவது சாதனையா சோதனையா நடுவர் அவர்களே? இதை நீங்கள் தான் நன்றாக தீர்மானிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. என்னுடைய எதிர்த்தரப்புவாதி டிலுஜா சிவமூர்த்தி சொல்லியிருந்தார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே என்று. ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சம் எங்கோ உள்ளது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களையும் சமூக வலைத்தளங்களை பார்த்த வண்ணம் தான் வளர்ந்து வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு ஒரு குழந்தை அந்த உணவை சாப்பிட வைப்பதற்கு கூட யூடியூபை தான் காட்டுகிறார்கள். இல்லை என்று யாரால் மறக்க முடியும்? ஒவ்வொரு குழந்தை வளர்ப்பவர்களும் இதைத்தான் செய்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கண்டிப்புடன் வளர்க்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஒரு தாய் மட்டுமா, ஒரு பாடசாலையில் படிப்பிக்கின்ற ஆசிரியரும் கூட ஒரு மாணவனை கண்டிக்க முடியாது. அது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தண்டனைக்குரிய குற்றமாக மாறியுள்ளது. இவ்வாறு அவர்கள் கண்டிப்புடன் வளர்க்க முடியாத ஒரு காரணத்தினால்தான் கோழைத்தனமான எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ள தெரியாத கோழைத்தனமான தற்கொலை என்கின்ற முடிவினை எடுக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறந்த நண்பர்களை தெரிவு செய்ய முடியாது நடுவர்களே. அதே நேரம் தங்களுக்குரிய வாழ்க்கை துணையையும் அவர்களால் தெரிவு செய்து கொள்ள முடியாது. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் சாதனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக உள்ள ஒரு அன்னையின் சோதனைகளால் தான் ஆரம்பமாகின்றது என்பதை நான் ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. சகோதரி டிலக்ஷனா அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக சகோதரி டினிஜாவினுடைய வாதங்களை மறுதலித்து தன்னுடைய வாதத்தை அழகாக ஆரம்பித்திருக்கிறார்.
அன்னை என்பவள் யார் என்ற கேள்வியோடு வாதத்தை ஆரம்பித்தார். நேற்றிலிருந்து இன்றைய தலைமுறையினை உருவாக்கி இன்றிலிருந்து நாளைய தலைமுறைக்கு வித்தெடுகின்ற பெரிய பொறுப்பு அன்னையிடத்திலே இருக்கிறது என்றார். பல்வேறு பொருளாதார இடர்களிலே நாளும் பொழுதும் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த குடும்ப நிலைமையிலே சோதனை தானே மிச்சம், எங்கே சாதனை இருக்கிறது என்று அவர் கேள்வி கேட்டார். எத்தனை தாய்கள் அனாதைகளாக வீதியோரங்களில் நிற்கிறார்கள், திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள், வழிவகைகளை தெரியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய இனத்திற்கே சாபம் அல்லவா என்று கேட்கிறார். சமூக வலைத்தளங்களுக்கே முடங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சமூகம், அன்னைகளை மதிப்பதற்கே தவறிவிட்ட ஒரு சமூகத்தால் எப்படி அன்னையர்கள் சாதனையை காண முடியும் என்று டிலக்ஷனா கேட்டிருக்கிறார். இப்பொழுது பார்க்கிற பொழுது அன்னையர்கள் அதிகம் காண்பது சோதனை போலத்தானே தெரிகிறது. அப்படி என்றால் சகோதரி சோகினா கிருபாகரனுக்கு என்ன வேலை இருக்கிறது? இங்கே டிலக்ஷனா பேசுகிற பொழுதெல்லாம் அவர் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். அடி இருக்கிறது. வாருங்கள் சோகினா, அழகு தமிழால் மறுதலித்து சாதனை தான் என்று வலிச்சேருங்கள். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க. நடுவர் உட்பட்ட அவையினர் அத்துணை பேருக்கும், டான் டிவி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கும் அத்துணை உறவுகளுக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்புக்குள் நான் நேரடியாக செல்லலாம் என நினைக்கின்றேன். அதற்கு முன்னராக நான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பின் வாயிலாக இன்று அன்னையர் தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கும் அத்துணை அன்னையர்களுக்கும் எனது முதலாவது மெனக்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமண்டபத்தின் தலைப்பானது இன்றைய காலத்தில் அன்னையர் அதிகம் காண்பது சாதனையே சோதனையே என்பதில் சாதனையே என்பதில் நான் இங்கே வாதாட வந்துள்ளேன். முதலாவதாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களது அம்மம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவார், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று. காக்கை என்கின்ற பறவைக்கு கூட தனது குழந்தை என்பது கருப்பாக இருந்தாலும் அந்த நிறத்தை மட்டும் அடையாளப்படுத்தாமல் அந்த காக்கை குஞ்சின் தனது இரத்தத்தினால் வடித்த எடுத்த குழந்தையினை எவ்வாறு பாதுகாக்கின்றாளோ அதை போன்றுதான் அத்துணை அன்னையரும் தங்களது குழந்தைகளை இன்றும் என்றும் எப்பொழுதுமே அன்போடுதான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனை கருத்தாலும் 1000 பொன்பரும். பேசுங்க. நாங்கள் கூறுவோம், இங்கே எனது எதிர்த்தரப்பு நண்பி அவர்கள் வந்து நிறைய கூறிவிட்டு சென்றிருந்தார். அன்னையருக்கே வரை விலக்கணம் கொடுத்து விட்டு சென்று விட்டார். எனக்கவோ என்னவோ பிரச்சனையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அன்னையருக்கு கூட வரையறை செய்யப்பட வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதா, அல்லது நாங்கள் மறந்து விட்டோமா என்கின்ற கேள்வி நினைப்பு தான் எனக்கு இங்கே வருகிறது. தொப்புள் கொடி உறவு என்று சொல்லப்படுகின்ற இந்த உறவு பரம்பரை தாண்டியும் கடத்தப்பட்டு வருவதற்கான காரணம் ஒரு பெண். அந்த பெண் என்பவள் தாய்மை என்கின்ற பருவத்தை அடைந்ததிலிருந்து தனக்கு பிறக்க போகின்ற குழந்தை கருவறையில் இருந்து அதற்கான அத்தனை போஷாக்குகளையும் அத்தனை சிந்தனையூட்டங்களையும் அத்தனை விடயங்களையும் அவள் வயிற்றிலிருந்தே கற்பித்து கொண்டு வருகிறாள். ஆகையால் இங்கே அன்னை என்பவள் போற்றப்பட வேண்டியவள், புகழப்பட வேண்டியவள், கொண்டாடப்பட வேண்டியவள். அந்த வரிசையில் நாங்கள் இங்கே முதலாவதாக கூற வேண்டியது திருக்குறளிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். திருவள்ளுவர் அழகாக தனது குறள்களிலே பிரதானமாக மக்கட்பேறு, அன்புடைமை, இல்லறவியல் போன்ற பாடல்கள், அந்த அத்தனை குறள்களிலும் தாய் என்பவளின் முக்கியத்துவம், தாய்மையின் முக்கியத்துவம், அவள் மூலமாக ஈன்றெடுக்கப்படுகின்ற புத்திரர்கள் புதல்வர்களின் தேவை, அவர்களது தேவை என்பன எவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை அவர் அழகாக கூறுகிறார். அதாவது பெற மவற்றுள் யாமறிவது இல்லை அறிவந்த மக்கட்பேறு அல்ல என்று மக்கட்பேற்று அதிகாரத்திலே அழகாக கூறியிருக்கிறார். அதாவது பெண் என்பவள் தனது குழந்தையை எவ்வாறு தனது பிறப்பிலிருந்து தான் இறக்கும் வரை எவ்வாறு அவளை வளர்க்கின்றாள், வளர்த்து நிற்கின்றார் என்கின்ற கருப்பொருளை அது தாங்கி நிற்கின்றது. யுத்தத்தில் எத்தனையோ பெண்மணிகள், குடும்ப பெண்மணிகள் தங்களது குடும்பத்தையும் பார்த்து அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பார்த்து யுத்த காலத்தில் இறங்கி இப்பொழுது அவர்களுக்கு குடும்பங்களே இல்லாமல் கூட அவர்கள் இருப்பதற்கான அத்தாட்சியாக அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? அவர்களது உள சக்தி பலம். அந்த உள சக்தி உளப்பலம் என்பது தாய்மார்களுக்கு மாத்திரமே இருக்கிறது. உதாரணமாக எங்களது
நாளார்ந்த நேரங்களில் கூட நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு தம்பி வரப்போறான், பக்கத்துல போய் சமபோசா பேக்கெட் ஒன்று வாங்கி கொண்டு வந்தா அவன் பின்னேரம் வந்து களைப்புக்கு சாப்பிட்டு இருப்பான். அந்த ஒரு பாசத்தன்மையோடு இன்றும் வீற்றிருப்பவள், என்றும் வீற்றிருப்பவள், என்றும் காத்திருப்பவள் தாய். அந்த தாய் என்பவள் எவ்வாறு தனது அதிகாரத்தை சாதனையாக பெற்றுக்கொள்கின்றாள் என்றால், தம்பி நீ போய் விளையாடு, நீ எனக்கு கப்படுத்து தர வேண்டிய தேவையில்லை, விளையாடி போட்டு வா, நனைஞ்சு போட்டு வா, கை உடைஞ்சாலும் நான் அதுக்கு ஆஸ்பத்திரி போய் கட்டு போடுவேன் என்று சொல்லப்படுகின்ற தாய் ஒரு சாதனையை காண்கின்றாள். அதே நேரத்தில் ஒரு புத்தகம் தான் படித்து எடுத்து முடிக்காதவற்றை தனது இளம் சமுதாயம், தனது குடும்பம் அதிலிருந்து ஆற்றப்பட வேண்டும் என்பதன் அந்த அறம், அந்த பொருள் தனது குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நித்தம் போராடுகின்ற ஒரு தாய், ஒரு செல்வம் அவள். அதே சமயத்தில் நாங்கள் அதிகமாக அவர்கள் கூறியிருந்தார்கள், பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகிறார்கள் போகின்றார்கள் என்று. இன்றும் கூட 3A எடுத்து செல்கின்ற மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கூட வேலை இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. அந்த நிலையிலும் கூட தனது பிள்ளை வருவான் என்று காத்து கொண்டிருக்கும் எத்தனையோ தாய்மார்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக தாங்கள் தொலைக்காட்சி பார்க்காமல், டிவி பார்க்காமல், அதே நேரத்தில் தொலைபேசிகள் பார்க்காமல், அவர்களுக்கு மற்ற சுற்றங்கள் எதுவும் இல்லாமல் தனது பிள்ளைக்காகவே மாண்டு கொண்டிருக்கின்ற தாய் ஒவ்வொரு நாளும் அவள் சாதித்து கொண்டுதான் இருக்கின்றாள். ஆகவே அறுதியும் உறுதியுமாக கூறுவது என்னவென்றால், ஒரு சாதாரண தரப்பில் இருந்து எவ்வளவு நாளும் கஷ்டம் பாடிக்கொண்டும் கஷ்டம், நோகுதல், நொந்து தள்ளுதல் என்பதை புறம் தள்ளிவிட்டு ஒவ்வொரு நிமிடமும் அவளோடு இருந்து 10 நிமிடங்கள் உறவாடுகின்ற அந்த உறவு போதும் அம்மா அந்த அம்மாவை எப்பொழுதுமே நாள் முழுவதும் சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு. அவ்வாறு நீங்கள் யார் எத்தனை பேர் அவ்வாறு செய்கின்றீர்கள், உங்களது தாயுடன் எத்தனை பேர் உறவாடுகின்றீர்கள், எத்தனை பேர் உரையாடுகின்றீர்கள், எல்லா கஷ்டங்கள், துக்கங்கள், உங்களது கோபங்களை தள்ளிவிட்டு தாயுடன் போய் உரையாடுங்கள். அவர்களுக்கான தேவை என்னவென்று கேளுங்கள். அந்த கேள்விகளுக்கான விடை ஒன்றும் இல்லை, உங்களது அன்பு, உங்களது பாசம், அரவணைப்பு தான் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரி சோஹினா அவர்கள் தமிழ் தாயை பணிந்து வாதத்தை ஆரம்பித்தார். என்னவோ தெரியவில்லை, அன்னைய தின பட்டிமண்டபம் என்றாலோ தெரியவில்லை, சொல்லுகின்ற இடமெல்லாம் தாய் என்ற சொல் நிறைந்து கொண்டே இருக்கிறது. தொப்புள் கொடி உறவு என்பது சாதாரணமான ஒன்றா? வீட்டிலே மட்டுமல்ல, பரம்பரை கடந்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு உறவை சொல்லுகிற பொழுது கூட தொப்புள் கொடி உறவு தான் சொல்லுவோம், தவிர்க்க முடியாதது. அந்த பரம்பரை கடந்து எங்களையெல்லாம் வளர்த்தெடுக்கிற உறவல்லவா தாய் என்று சொன்னார். அவர் அழகாக சொன்னார், நன்மக்கட்பேறு என்று வள்ளுவன் வகுத்திருக்கிறான் என்றால், இந்த உலகத்திலே பெரும்பவற்றுளெல்லாம் உயர்ந்த பேறு குழந்தை செல்வ பேறு என்று அவன் உயர்வாக பேசியிருக்கிறான் என்றால், அந்த பேற்றுக்கு காரணமாக இருப்பவள் தாய். அவளுடைய வளர்ப்பிலேதான் இந்த பிள்ளை நிமிர்ந்து நிற்கிறது. தன்னை நாளும் பொழுதும் உருக்கி உள்ளூர் உற்பத்திகளை சர்வதேச அளவிற்கு கொண்டு செல்லுகிற அளவிற்கு பறந்து விரிகின்ற புரட்சிகளோடு நாளும் பொழுதும் தன்னுடைய வறுமையை, கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் பிள்ளைகளுக்காக உருகி கொண்டிருக்கிற தாயை எவ்வளவுதான் போற்றினாலும் தகும் என்று சொன்னார். ஆகவே இவர் பேசுகிற பேச்சை கேட்கிற பொழுது இப்பொழுது என்ன தோன்றுகிறது? அந்நியர்கள் அதிகம் காண்பது சாதனை என்றுதான். இல்லை, அந்நியர்கள் அதிகம் காண்பது சோதனை தான் என்ற வாதத்தை தொடர்வதற்காக யாழ் பல்கலைக்கழக மாணவி லட்சியா மகாதேவன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள், சோதனை என்பதை ஆணித்தரமாக தாருங்கள். அமுதுண்ண வாமகனே என்றழைக்க தமிழுண்டு வாரேன் அம்மா என்ற வீரத்தமிழன் ராவணனின் பரம்பரையில் இருந்து உதித்த நானும் என் உயிர் தமிழுக்கு முதல் வணங்கி மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும், டான் தொலைக்காட்சியின் அந்நிய தின பட்டிமன்றத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற நேய சொந்தங்கள் அனைவருக்கும் அந்நிய தின நல்வாழ்த்துக்களையும் இனிய வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய காலத்தில் அந்நியர்கள் அதிகம் எதிர்நோக்குவது சாதனை அல்ல சோதனை என்ற தலைப்பில் என் தரப்பு வாதிக்கு இன்னும் சற்று பக்கபலம் அமையும் வகையில் என்னுடைய கருத்துக்கள். அம்மா என்பவள் உயிர் தந்தவள் மட்டுமல்ல, உயிர் வாழ தூண்டும் சக்திதான் அம்மா என்பவள். ஆனால் எதிர்த்தரப்பு வாதிகள் அழகாக கூறி சென்றார்கள் பல விடயங்களை. அவர்களிடம் நான் கேட்கின்றேன், அதாவது முதலாவதாக கூறியவர் சொல்லியிருந்தார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவள் நல்லவளாவதும் தீயவளாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்வதில் கூட
இந்த அண்ணியை வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளை எதுவும் தப்பு செஞ்சா கட்டாயம் நீங்க தான் காரணம் என்று சொல்லி அன்னையின் பக்கமே அந்த சாட்டை குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த இப்பொழுது என்னுடைய தரப்பு வாதியின் குறிப்பிட்டிருந்தார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்த அதுவும் 17 வயது சிறுமி என்று கூற வேண்டும், 17 வயது படிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னுடைய காதலன் இறந்ததனால் 2 நாட்களின் பின்னர் அவரும் இறக்க துணிந்து அவரும் உயிரை மாய்த்து கொண்டார். தொப்புள் கொடி உறவென்றெல்லாம் அழகாக கூறியிருந்தார்கள், அதாவது எதிர்த்தரப்புவாதிகள். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய தாய் 17 வயது பெண் என்று சொன்னால் 17 வருடங்களாக எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த பெண் பிள்ளையை வளர்த்திருப்பார். 1 வருட காதல் கூட இல்லையாம். அந்த பெண் பிள்ளை காதலனுக்காக இறந்து விட்டார். எல்லா சமூகவியல் ரீதியான ஊடகங்களிலும் உண்மை காதல் யார் என்றால் உன்னை சொல்வேனே என்று சொல்லி அழகாக அப்படியே நீதான் உண்மை காதல் என்று சொல்லி கண்டென்ட் சொல்லி அவங்க வந்து உழைச்சி கொண்டு போறாங்க. ஆனா அந்த நேரம் அந்த தாயினுடைய வயிறு எவ்வளவு பற்றி எரிந்திருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சுற்றத்தார்கள் அந்த தாயை எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பார்கள். ஆம், நீங்கள் தான் குறிப்பிட்டிருந்தீர்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே என்று சொல்லி. அதே மாதிரி தானே அந்த சுற்றத்தாரன் குறிப்பிட்டிருப்பார்கள், அந்த பிள்ளை நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா அந்த பிள்ளையே இப்ப எங்களுக்கு மானத்தை வாங்கி கொண்டு இறக்க போகுது என்று சொல்லி. எனக்கு அதை விட கவலையான விடயம், அந்த பிள்ளையும் நான் படித்த பாடசாலை, நான் படித்த தனியார் கல்வி நிலையம். இன்னும் எத்தனை உயிர்கள் போதோ, எத்தனை அன்னைகளின் வயிறு பற்றி எரிய போவதோ தெரியவில்லை. ஒரு குழந்தையாவது ஒரு சிறுமியாவது தன்னுடைய தாய் இறந்து விட்டார் தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லி இறந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் தங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலன் இறந்து காதலி இறந்தால் இறக்கிறார்கள், தாஜ்மஹால் கட்டுகிறார். யாராவது ஒருவர் தாய்க்காக தந்தைக்காக அன்றைய காலத்தில் சொல்லவில்லை, இன்றைய காலத்தில் செய்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் செய்வதற்கு யாரும் இல்லை என்பதுதான் மிகவும் கவலையான விடயமாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, பிரசவ வலி என்பது அது ஒரு கொடூரமான வலி, அதையே சோதனை, அதுவும் ஒரு சோதனை தான். அந்த வலியை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த தாயானவள் பிரசவ வலி, அதாவது செத்து பிறக்கும் வலியில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார். ஆனால் அந்நியர் தினத்தில் மட்டும் வாட்ஸ்அப், டிக்டாக் எல்லாத்துலயும் அப்படி ஸ்டேட்டஸ ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மா உன்னை வாங்க முடியுமான்னு சொல்லி போட்டுட்டு அன்றைய நாளோட சரி, அதற்கு பிறகு என்ன பெத்த தாயே நீ எதுக்கு பெத்தாயோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் இருக்கும். அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் போதை வஸ்து, தவறான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத காதல்களில் ஈடுபட்டு அவர்கள் வந்து தவறான வழிகளில் நடந்து செல்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது தாயானவள் மிகவும் வறுமைக்குட்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்து தன்னுடைய லட்சிய பாதைகளை எல்லாம் அப்படியே வைத்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக போராடுகின்ற பொழுது அதை ஒரு கணம் கூட எதிர்நோக்காமல் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், தாஜ்மஹால் கட்ட எத்தனிக்கிறார்கள். ஆனால் சில காதலர்கள் அவர்களுக்கு கல்லறை கட்ட எத்தனிக்கிறார்கள். அதை பற்றி நிலை கொள்ளாமல் தன்னுடைய தாயை பற்றி ஒரு கணமும் சிந்திக்காமல் அவர்கள் செயற்படுவதுதான் மிகவும் கவலையானது. இதனால் தான் சொல்கிறோம், இன்றைய காலத்தில் தாய்மார் அவர்கள் எதிர்நோக்குவதை அனைத்தும் சோதனைகளில் தான் முடிகிறது. எந்த சாதனையும் அவர்கள் காண்பதில்லை. மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. முன்னைய காலத்தில் என்னுடைய முப்பாற்றனை நான் விழித்திருந்தேன். என்னுடைய முப்பாற்றனான ராவணன் அவனுடைய தாய் கைகேசி உடல்நல குறைவு என்பதற்காக சிவலிங்கத்தை பெயர்க்க சென்றான். அதே மாதிரி ஞான சம்பந்தர் அம்மையே அப்பா என பாடினார். எங்களுடைய சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற பிள்ளைய உலகத்தை சுற்றுவதற்காக தன்னுடைய தாய் தந்தையை சுற்றி வந்தார். ஆனால் இந்த காலத்தில் நீ மட்டும் ஆம் என்று சொல்லு, உனக்கு பின்னால் பூனைக்குட்டி போல் திரிவேன் என்று சொல்லி 2 கால்கள் உள்ளவர்கள் கூட 4 கால்களில் திரிய எத்தனிக்கிறார்கள். ஆனால் தாயினுடைய பண்பை மறந்து விடுகிறார்கள். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் 60 வயதுக்கு மேற்பட்ட அநேகமான மக்கள் வந்து இன்றைய காலத்திலும் வேலைக்கு செய்கிறார்கள். ஏனென்றால் தாய் தந்தைகளுக்கு உழைத்து கொடுக்காமல் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். இன்றைய இலங்கை நாட்டை எதிர்கொண்டால் 2000 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டுக்குள் முதியோர் இல்லம் 3 மடங்காக அதிகரித்து விட்டதிலிருந்து தாய் எவ்வளவு சோதனை அடைகின்றார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, புரியும் என்று சொல்லிக்கொண்டு என் சொற்கள் உங்கள் மனதில் ஒரு நிழலாய் நிலைக்கட்டும். வாழ்க தமிழ். நன்றி. சகோதரி லட்சியா அவர்கள் ஆவேசமாக தன்னுடைய பேச்சை முன்வைத்திருக்கிறார்.
உயிர் தந்தவள் மட்டுமல்ல தாய், உயிர் வாழ வழி சொல்லுபவள் தாய் என்றாள். நாங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு காதல் வயப்பட்டு எடுக்கின்ற ஒரு முடிவு தாயினுடைய வயிறு பற்றி எறிவதற்கு காரணமாக இருக்கிறது என்றால், அந்த தாய் அந்த நெருப்போடு சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு வலியை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்றால், அந்த தாய் படுகின்ற சோதனை இருக்கிறதே அதை சொல்லி அடங்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பிரசவ வலி இருக்கிறதே, அதற்கு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை பிறப்பு தொடர்பான சம்பவத்தினை கேட்கிறார்கள் அறிஞர்களிடத்திலே. அப்பொழுது அப்துல் கலாம் சொல்லுகின்றார், தன்னுடைய குழந்தை அழுகின்ற அழுகையினை கேட்டு தாய் சிரிக்கின்ற ஒரே நாள் அந்த நாள் தான் என்று. குழந்தை பிறக்கின்ற அன்று மட்டும்தான் தன்னுடைய மழலை அழுகிறதே என்று தாய் சிரிப்பாள். சகோதரி சொன்னது போல பின்பு தன்னுடைய பிள்ளை அழுகின்ற ஒவ்வொரு கணமும் தாய் துடித்து கொண்டே இருப்பாள். அன்னையர் தினம் என்று டிக்டாக்கிலே வீடியோ விடுகின்ற நாங்கள் அந்த அன்னையர் தினத்தில் அன்றாவது தாய் கேட்கின்றதை நிறைவேற்றுகிறோமா என்று அவர் கேட்கிறார். தாய் 1/2 கிலோ சீனி வாங்கி தர சொன்னால் வாங்கி கொடுக்க மாட்டார்கள், ஆனால் வீடியோ போட்டு கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் என்று பொய்யும் பிறட்டுமாகத்தான் அன்னையர் தினம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவருடைய வாதங்களுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லி அன்னையர்கள் தற்காலத்திலே பெரிதும் காண்பது சாதனையை என்று ஆணித்தரமாக பேசுவதற்காக இளைய தலைமுறையில் முன்னோடி பேச்சாளராக இருக்கின்ற வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியினுடைய உணவு தர பரிசோதகர் சகோதரன் மோகன்ராஜ் கரிகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் கார்த்தி. நடுப்புறவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, டான் தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சிறியனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் நடுவரவர்களே, தாயை புகழ்ந்து போற்றி பேசும் பெரும்பேறு எல்லாருக்கும் கிடைத்து விடுவது அல்ல. அது ஒரு சிலருக்கு தான் அந்த பேறுகள் கிடைத்திருக்கிறது. இந்த முறை எங்கள் எழுவருக்கும் அந்த பேறு கிடைத்திருக்கிறது என்ற பேரானந்தத்தோடு நான் தலைப்பிற்குள் உழையலாம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அன்னை சாதனையை காண்கிறாளா இல்லை வேதனையை காண்கிறாளா என்பதுதான் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது. இன்றைக்கு சாதனை என்று வரும்பொழுது ஒருவள் அன்னை என்ற பெயர் எப்பொழுது எடுக்கிறாளோ அப்பொழுதிருந்தே ஒரு பெண் சாதனையாளராகத்தான் மாறத் தொடங்கி இருக்கிறார். இந்த சமூகம் குழந்தை பெற்றால் மாத்திரம்தான் அம்மா என்று அழைத்தது கிடையாது. குழந்தை பெற்றவர்களைத்தான் அன்னை என்று கூறியது கிடையாது. அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக அன்னை தெரேசா இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார். தன்னுடைய கைகளிலே காரி துப்பியவருக்கு எனக்கானவற்றை கொடுத்து விட்டாய், என்னை நம்பியிருக்கக்கூடிய அந்த ஏழை குழந்தைகளுக்கு தொழுநோயாளர்களுக்கு என்ன கொடுக்க போகிறாய் என்று கேட்கும் பொழுதே அந்த கன்னி பெண் தாய்மையை அடைந்து அன்னையாக உயர்ந்து இருக்கிறாள் எனும் பொழுது அவள் சாதனை பெண்ணாகவே தான் இருந்து கொண்டு இருக்கிறாள். அந்த வழியில் வந்தவர்களாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நடுவர்களே, இன்றைக்கு விஞ்ஞான உலகம் கூறுகிறது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளும் உடையக்கூடிய வலியை ஒரு தாய் அனுபவிக்கிறாள் என்று. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு காலிலே கையிலே ஒரு சிறிய அளவிலே எலும்பு உடைந்தால் விட்டால் நாங்கள் எவ்வளவு வலிகளை அனுபவிக்கிறோம். எனும்பொழுது தன்னை உருக்கி எங்களுக்கு உயிரை கொடுத்து அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டு ஒரு தாய் இருக்கிறாள் அல்லவா? அவள் சாதனையா இல்லையா என்பதை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தனியே பெண்களை மாத்திரம் வைத்து தாய் என்று கூப்பிட்டவர்கள் கிடையாது. இந்த மண்ணை நாங்கள் தாயாக நேசித்தோம். தாய் மண்ணாக இந்த மண்ணை நாங்கள் பார்த்தோம். இந்த மண்ணிற்காகத்தான் நாங்கள் பகைத்தோம். இந்த மண்ணிற்காகத்தான் நாங்கள் விதைத்தோம். இந்த மண்ணிற்குத்தான் நாங்கள் முளைத்தோம். இன்றைக்கு இந்த மண்ணால் தான் நாங்கள் தலைத்து போயிருக்கிறோம் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தனக்குள்ளே விதையாகி இன்றைக்கு முளைத்து தலைத்து இருக்கிறார்கள் என்றால், அந்த தாய் பெருமைப்பட வேண்டிய சாதனையாளனா இல்லையா என்பதை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்களுடைய மொழியை நாங்கள் தாய்மொழி என்று தான் கூறுகிறோம். நடுவர்களே, தமிழ் சந்திக்காத சோதனைகளா நடுவர்களே? தமிழ் மொழி சந்திக்காத வேதனைகளா நடுவர்களே? இந்த சமுதாயத்திலே எல்லா மொழிகளையும் அடக்கி ஆண்டார்கள். சமஸ்கிருதம் இன்றைக்கு மலையாளத்திலே சமஸ்கிருதத்தை எடுத்துவிட்டால் மலையாளம் என்ற மொழியே இருக்காது. தெலுங்கிலே சமஸ்கிருதத்தை எடுத்துவிட்டால் தெலுங்கு என்ற மொழியே இருக்காது. இன்றைக்கு ஹிந்தி திணிப்பு. ஆனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் எங்களுடைய தாய் அன்னை தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அவள் சாதனை தமிழச்சியா இல்லையா, சாதனை அன்னையா இல்லையா என்பதை உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள் நடுவர்களே. வைரமுத்து ஒரு கவிதையில் எழுதுகிறார், வைரமுத்து பிறப்பான் என்று வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆகிடுச்சே என்று தன்னுடைய பிள்ளை யாரென்றே தெரியாமல் சுமக்கக்கூடிய அந்த பெரும்பேறு பெற்ற உள்ளங்கள் எல்லாம் சாதனை தமிழச்சிகளா அல்லது சாதனை தாய்மார்களா இல்லையா என்பதை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள் நடுவர்களே. கத்தி எடுப்பவனோ, களவாட பிறந்தவனோ, கண்ணு காது மூக்கோட கருப்பாய் ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப?
கண்ணு காது மூக்கோட கருப்பாய் ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ, களவாட பிறந்தவனோ, இல்லை தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ, இவை ஏதொன்றும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினைச்சா அழுக வரும் என்று தன்னுடைய பிள்ளை கல்வனாவானோ, கொலைகாரனாவானோ, இல்லை இந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னனாவானோ என்றும் எதுவும் தெரியாமல் அவனை வளர்த்து ஆளாக்கக்கூடிய இன்றைய தாய்மார்கள் எல்லாம் சாதனை தாய்மார்களா இல்லையா நடுவர்களே? தன்னுடைய பிள்ளை, இந்த மண்ணுக்காக வாழ்ந்த பிள்ளைகள், இந்த இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா, மண்ணோடு மக்கி போய் விட்டார்களா என்று தெரியாமலேயே 3000 ஆண்டுகளை கடந்து, இந்த 3000 நாட்களையும் கடந்து இந்த மண்ணிலே ஒரு இனம், ஒரு தாய் குழுமம் போராடி கொண்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக இன்றைக்கும் ஒரு தாய்மார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த தாய்மார்களால் இன்றைக்கு சர்வதேசம் இந்த அரசுக்கு நெருக்கடிகளை கொடுக்கிறது என்றால், அந்த தாய்மார்கள் சாதனை தாய்மார்களா இல்லையா என்பதை உங்களுக்குள்ளேயே கேள்வியாக எழுப்பிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நான் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நரேந்திரனாக இருந்தவனை விவேகானந்தராக மாற்றியது ஒரு சாதனை தாய். ஒரு மோகன்தாஸாக இருந்தவரை ஒரு மகாத்மாவாக மாற்றியது ஒரு சாதனை தாய். சாதாரண சிவாஜியாக இருந்தவரை சத்ரபதி சிவாஜியாக மாற்றி இருக்கக்கூடிய வீர புதல்வனாக்கியது ஒரு தாய். சாதாரணமாக அப்துல் கலாமாக பணிவோடு அடக்கத்தோடு இருந்த ஒரு மாணவனை இன்றைக்கு உலகம் போற்றும் விஞ்ஞானியாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு தாய் எனும் பொழுதும், ஒரு தாயினால் வீர மகனையும் உருவாக்க முடியும், ஒரு தாயினால் ஆன்மீகத்திலே ஒரு பிள்ளையையும் உருவாக்க முடியும், ஒரு தாயினால் அணுவிஞ்ஞானியையும் உருவாக்க முடியும் என்றால், அந்த தாய் சாதனை தாயா இல்லையா என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தோமஸ் அல்வா எடிசன். தோமஸ் அல்வா எடிசனை அவரது பாடசாலையில் இருந்து அவருடைய பாடசாலை அதிபர் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இதை சென்று உனது அம்மாவிடம் கொடுத்து விடு என்று. அவனுடைய அம்மாவிடம் சென்று அந்த கடிதத்தை கொடுக்கிறான். அப்பொழுது அந்த தாய் அந்த கடிதத்தை வாங்கி படித்து விட்டு இருக்கும் பொழுது எடிசன் கேட்கிறார், அம்மா இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று. அப்பொழுது அந்த தாய் கூறுகிறார், உனக்கு அறிவு உனக்கு கூடுதலாக இருக்கிறதாம், இந்த பாடசாலையில் நீ படிப்பதற்கு தகுதியற்றவனாம், உன்னை சிறந்த பாடசாலையில் சேர்க்க சொன்னார்கள், உன்னை நான் வேறு பாடசாலையில் படிப்புகிறேன் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஒரு காலகட்டத்திலே தோமஸ் அல்வா எடிசன் படித்து முடித்து இந்த உலகத்தையே ஒளிமயமாக்கிவிட்டு தன்னுடைய தாய் இறந்த பொழுது வீட்டை துப்புரவாக்கும் பொழுது அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறார். கடிதத்தை எடுத்து வாசிக்கனுடைய கண்களிலே கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த பாடசாலையினுடைய அதிபர் எழுதியிருந்தார், இந்த உலகத்திலேயே முட்டாள் என்ற ஒருவன் இருப்பானாக இருந்தால் அது உங்களுடைய மகனாகத்தான் இருக்கும். உங்களுடைய மகனுக்கு மூளை குறைபாடு இருக்கிறது, தயவு செய்து அவனை இந்த பாடசாலையை விட்டு கொண்டு சென்று விடுங்கள் என்று அந்த அதிபர் எழுதியதை கடைசி வரை தன்னுடைய பிள்ளைக்கு கூறாமல், உலகத்திலேயே மிகச்சிறந்த மூளைசாலி நீதான் என்று கூறி அவனை அவ்வாறே ஆக்கி இருக்கக்கூடிய பெருமை அந்த தாய்க்கு இருக்கிறது என்றால், அந்த தாய் சாதனை தாயா இல்லையா என்பதை கேளுங்கள். தன்னுடைய எடிசன் தனது சுயசரிதையில் எழுதுகிறான், மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக இருந்த என்னை இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கும் மூளைசாலியாக மாற்றியது என்னுடைய அந்த ஏழை தாய்தான் எனும் பொழுது, தாய்மார்கள் அன்றல்ல இன்றல்ல என்றுமே சாதனையாளர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த தாய்மார்களுக்கு பிள்ளைகளுடைய சாதனைகளை காட்ட வேண்டிய அளப்பெரிய கடமை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கிறது என்பதை அன்புசார் சகோதரங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். சகோதரன் கரிகரன் அவர்கள் வைரமுத்தினுடைய பல கவிதை வரிகளை எடுத்தாண்டு தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். தமிழ் சந்திக்காத சோதனைகளா வேதனைகளா? பல்லுயிரும் பலவுலகும் படைத்தளித்த துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிர துதித்தலுந்தே ஒன்று பலவாயிடினும் ஆரியம் போல் உலகவள கழிந்தொழிந்து சிதையாமல் தமிழ் சீரிழமை தரத்தோடு நிற்கிறதென்றால், தமிழ் சந்தித்த சோதனைகள் வேதனைகள் அத்தனையை முடித்து சாதனை படைத்ததுதானே வெற்றி. அது தாய்க்கும் பொருந்தும் என்கிறார். இவர்கள் சொல்லுகிற மாதிரி தாய் சோதனைப்படுகிறாள் வேதனைப்படுகிறாள் என்றால் அது சாதனைக்கான படிக்கல் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். பாடசாலை கல்வியிலே இடைவிலக்கப்பட்டவன் என்ற தகுதியுடைய ஒருவனை உன்னுடைய தகுதிக்கு கற்பிக்க முடியாது என்று மாற்றி சொல்லி உலகிற்கு ஒளி தந்த தோமஸ் அல்வா எடிசன் என்ற உயர்ந்த விஞ்ஞானியாக ஒரு தாய் மாற்றி இருக்கிறாள் என்றால் அவளுடைய சிந்தனையினுடைய நேர்ச்சிந்தனை எவ்வாறு நின்றிருக்கிறது? அந்த புரட்சி தான் அன்னையினுடைய தியாகம், அதுதான் அன்னையினுடைய சாதனை என்பதனை கரிகரன் அழகாக பேசி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது சோதனையின் பக்கம் பேச்சு நிறைவுரையாக வருகிறது. சகோதரன் கணேசலிங்கன் ஜீவானந்தன் அவர்கள் சங்கானை பிரதேச செயலகத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்றார். மிகச்சிறந்த பேச்சாளர். கரிகரனுடைய வாதங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி அந்நியர்கள் தற்காலத்தில் அதிகம் காண்பது சோதனையே என்று நிறைவு செய்வதற்காக அவரை அழைக்கிறேன். வாருங்கள். அன்னை தமிழாம் செந்தமிழ் தாக்கி முதல் வணக்கங்களையும் எனக்கு அறிவிப்பசி ஊட்டிய ஆசான்களையும் பெற்றோர்களையும் மனதிலே இருத்தியவனாக
உலகெங்கிலும் பறந்து வாழுகின்ற அன்னையர்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களையும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக நடுவர் பெருந்தகையவர்களே, அரங்கத்திலே வித்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உலகெங்கிலும் பறந்து வாழுகின்ற தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்துக்கு நுழைகின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கின்ற மூவரும் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் பேசுகின்ற போதெல்லாம் எனக்கு என்னுடைய மனதிலே தோன்றிய பாடல் என்னவென்றால், கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம்பாட்டோடுதானா, அது கேட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா. இந்த பாடெல்லாம் நடுவர் ஐயா அவர்களே என் மனதிலே ஒலித்துக் கொண்டிருந்தது. நடுவர் ஐயா அவர்களே, இன்றைய தலைப்பை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிரணியினர் மிக அழகாக தோமஸ் அல்வா எடிசனை கொண்டு வந்தார்கள், அப்துல் கலாமை கொண்டு வந்தார்கள், நிறைய கல்விமான்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். நாங்கள் கேட்பது எல்லாம் இன்றைய காலத்தில் வாழ்கின்ற அன்னையர்கள் சந்திப்பது எல்லாம் சோதனையா சாதனையா என்பது எங்களுடைய தலைப்பாக இருக்கின்றது. அதை இவர்கள் மூவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் ஐயா அவர்களே, இன்றைய காலத்தில் குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்கின்ற அன்னையர்கள் அதிகம் காண்பது சோதனையும் வேதனையுமாகத்தான் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்கின்ற அன்னையர்கள் அனைவருமே அன்னையாக இருப்பதே ஒரு சோதனையாகத்தான் இருக்கின்றது. நடுவர் அவர்களே, சாதனை செய்ய எத்தனிக்கின்றோம், விருப்பப்படுகின்றோம், நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நடுவர் அவர்களே. ஆனால் எங்களிடத்திலே எஞ்சி இருப்பது சோதனையும் வேதனையும் வலிகளும் தான் நடுவர் அவர்களே. எதிரிலே வந்த கரிகரன் அவர்கள் மிக அழகாக பல்வேறுபட்ட விடயங்களை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் இன்று இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் பறி கொடுத்து விட்டு எத்தனை தாய்மார்கள் தங்கள் வேதனைகளோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய மகள்களையும் தன்னுடைய மகன்களையும் காணாமலாக்கப்பட்டு விட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அந்த சோதனையா என்பதை இந்த எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, இறுதியிலே ஒன்றை பாருங்கள். தாயின் கடைசி காலம் வரை பணிவிடை செய்து கவனிக்கும் மகள்களை விட கடைசி காலம் வரை மகள்களை கவனிக்கும் தாய்மார்களே அதிகமாக இருக்கின்றார்கள் இந்த சமூகத்தில். பாருங்கள், வாழும்போது தாயை மதிக்கின்றார்களோ இல்லை, மகிழ்விக்கின்றார்களோ இல்லை. ஆனால் இறந்த பின்னர் தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய வடிவேலு கேட்ட மாதிரி பறையையும் பிடித்து பேண்டையும் பிடித்து எது பெருசென்று அடித்து காட்ட நிலவில்தான் இன்றைய சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தாயை வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாங்கள் எத்தனிக்கின்றோமா என்றால் இல்லை. அன்னையின் பிதாவும் முன்னறிதல்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இருக்கின்றது. இலக்கியங்கள் அன்னையை பற்றி மிக அழகாக எடுத்து எம்புகின்றன. ஆனால் அந்த இலக்கியங்கள் சொல்லுகின்றபடி இன்றைய தாய்மார்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களா என்றால், சாதனை பெண்களாக வாழ்கின்றார்களா என்றால் அது இல்லை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நடுவரை அவர்களே, அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். நான் வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 10-15 இளைய தலைமுறையினர், குறிப்பாக ஒரு 18க்கும் 25க்கும் இடைப்பட்ட இந்த இளைய சமுதாயத்தினர் வாயிலே வருகின்ற எத்தனை வார்த்தைகளை எல்லாம் பேச முடியுமோ, எத்தனை தீய வார்த்தைகளை எல்லாம் பேச முடியுமோ பேசிக்கொண்டு போகின்றார்கள். இத்தனை இளைஞர்களையும் இத்தனை பிள்ளைகளையும் பெற்ற தாய்மார்கள் சோதனையை தான் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவாம். மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவாம். காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவாணி ஆணையிடு. தாயே எந்த மகளாய் மாற இவ்வாறு இந்த சமுதாயம் மலர வேண்டும். இன்றைய பிள்ளைகள் தாயை போற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவர்களே, வீட்டில் சமையல் செய்வது மிகப்பெரிய வேலை இல்லை என்பதை நீங்கள் எண்ணுகின்றீர்கள். அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு இது பிடிக்கும், தன்னுடைய மகளுக்கு இது பிடிக்காது, நான் அவளுக்காக இதை செய்ய வேண்டும், நான் அவனுக்காக இதை செய்ய வேண்டும், தன்னுடைய கணவருக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்கும் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி ஒவ்வொரு விடயத்தையும் கவனமாக செய்கின்றாள். அவள் சாதனையா சோதனையா கண்டு கொண்டிருக்க என்பதை இந்த இடத்திலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அன்னை தெரேசா பற்றி எடுத்துரைத்திருந்தால் அன்னை தெரேசா என்கின்ற அந்த இடத்தை பெறுவதற்கு அவள் எத்தனை சோதனைகளை எத்தனை வலிகளை தாங்கி வந்திருக்கிறாள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவரவர்களே, இறுதியிலே ஒன்றை மட்டும் கூறி முடிக்கின்றேன். இன்றைய உலகத்தில் வீடு கட்டுவார்கள். வீட்டினுடைய பேரோ அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். எனவே இன்றைய இளைஞர்கள், இன்றைய இந்த பெற்றோர்கள், இன்றைய தாய்மார்கள் அனைவரும் கண்டு கொண்டிருப்பது அதிகளவாக சோதனைகளே என்று ஒரு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரன் ஜீவானந்தன் அவர்கள் நல்ல இனிய பாடல்களை பாடி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். செந்தமிழ் தாய் என்று விழித்து தமிழன்னையை நயந்து தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்தார். இவர்களெல்லாம் பழங்காலத்திலே இருக்கின்ற பெரிய அறிஞர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டிலே யதார்த்தபூர்வமாக இன்றைய சூழ்நிலையை புரியவில்லை என்று அவர் கேட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக உருகிக் கொண்டிருக்கிற தாயாகத்தான் தாய் இருக்கிறாளே தவிர அந்த தாயினுடைய தேவையினை புரிந்து கொள்பவர்களாக பிள்ளைகள் இல்லையே என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். தாய் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது, வருத்தத்திலே இருக்கிற பொழுது ஒரு குவளை தேநீர் கொடுப்பதற்கு இல்லாத பிள்ளைகள் இறந்த பின்பு பகட்டு வேஷங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேண்டுக்கும் பறைக்கும் போட்டி போட்டு வீடியோ அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலமான சூழ்நிலை இருந்து கொண்டு இவர்கள் தாய் சாதனை படைக்கிறாள், சாதனை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் என்று பேசுவதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது என்று அவர் கேட்டார். இப்பொழுது அவருடைய கதையை கேட்கிற பொழுது இன்றைய உலகிலே பெண்கள் அதிகம் காண்பது சோதனை போலத்தானே தெரிகிறது. எவ்வாறெனினும் மிக சிறிய நேரத்திலே என்னுடைய தீர்ப்புரையினை நான் வழங்குவதற்கு இருக்கிறேன். 6 பேச்சாளர்களும் நல்ல விதமாக தங்களுடைய வாதத்தை அமைத்திருக்கிறார்கள். 6 பேச்சாளர்களுக்கும் என் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் இனிய நன்றிகள். தற்காலத்திலே மட்டுமல்ல, இவர்கள் சாதனை என்று பேசியவர்கள் சொன்னார்களே, அன்னை என்ற சொல்லே சாதனைக்குரியதுதான், தியாகம் என்பது அன்னையினுடைய வடிவம் என்று சொன்னார்கள். குழந்தை பிறந்தால் பிறகு வருவது அல்ல, கருவிலே திருவை கொண்டவர்களாக நல்ல சிந்தனையினை கொடுத்து இந்த பிள்ளை சமூகத்திலே எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தக்கவனாக வளர்த்தெடுக்கிற உயர்ந்த பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் என்று கண்ணதாசன் சொன்னது தீயவனாக வந்தாலும் தாயிடத்தில் தான் பொறுப்பு என்பதற்காக அல்ல, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி பாங்கிலே முழு பொறுப்புடைமையும் தாய்க்கு இருக்கிறது என்ற அந்த உயர்வை சொல்வதற்காகத்தான் கண்ணதாசன் அப்படி சொன்னார். அவ்வளவு பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது. அந்த தாயினுடைய தியாகம், தாயினுடைய வளர்ப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. அப்படிப்பட்ட தாய், அப்படிப்பட்ட உயர்வுக்குரிய அந்த சாதனை பெண்ணாக இருக்கின்ற தாய் இன்றைய உலகத்திலே எதை கண்டு கொண்டிருக்கிறாள் என்பதுதான் இன்றைய பேசு பொருளாக இருக்கிறது. அன்னையர்கள் தாங்கள் எவ்வளவு தூரம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்துக்களை இவர்கள் எல்லோரும் சொன்னார்களே,
எத்தனையோ இந்த போரிலே கணவனை இழந்த எத்தனையோ மனைவியர்கள், தாய்மார்கள் தங்களுடைய சொந்த உழைப்பிலே நிமிர்ந்திருந்து இந்த பிள்ளையரையும் வளர்த்தெடுத்து உயர்ந்த செய்தியை சமூகத்திற்கு சொல்கிறார்கள் என்றால் அந்த சாதனை சாதாரணமான ஒன்று கிடையாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமான செய்தி. அந்த வாழ்க்கையினை வன்னி மண்ணிலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் எல்லாம் சாதனை பெண்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்று அந்த பெண்கள் கண்டுகொண்டிருப்பது எது? இவர்கள் சொன்னார்களே, தம்பி சொன்னாரே, பிள்ளைகள் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதன்மையாக சொல்ல வேண்டும். பிள்ளையினுடைய இறப்பிலே பெருமை கொண்டாடியவர்கள் நாங்கள். என்னுடைய மகன் முதுகிலே வேல்பட்டு இறந்திருந்தால் அவனுக்கு பால் ஊட்டிய மார்பையை வெட்டி எறிவன் என்று கங்கணம் கட்டியவள் அல்லவா என் வீரத்தாய். இவர்கள் எல்லோரும் பேசுகிற பொழுது சொன்னார்களே, எத்தனையோ வீர மறவர்களை தந்த தாய்மார்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று. ஈழத்தாய்க்கும் அந்த பெருமை இருக்கிறது. என்னுடைய மகன் இறந்து விட்டார் என்பதை பெருமையாக கொண்டாடி கொண்டிருப்பவள் அந்த தாய். ஆனால் அந்த தாய் இன்று எப்படி இருக்கிறாள், என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும். பார சிலுவையோடு இயேசுபிரான் கல்வாரியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது எருசலேமிலே இருக்கின்ற மக்கள் இயேசுபிரானை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள், அழுகிறார்கள். அப்பொழுது இயேசுபிரான் சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுது கொள்ளுங்கள். பிள்ளை பெறாதவள் மலடி பாக்கியசாலிகள் என்று சொல்லுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்று இயேசுபிரான் சொல்லுகிறார். பிள்ளை பெறாதவள் பாக்கியசாலி என்று சொல்லப்படுகிறது என்றால் அது அர்த்தம் என்ன? பிள்ளைகள் காலம் மாறி நெறி மாறியெல்லாம் நடக்கப் போகிறார்கள் என்பதுதானே அதனுடைய அர்த்தம். இவர்கள் சொல்வது போல சாதனைகளை கடந்து இன்றைய உலகில், யதார்த்தபரமான உலகிலே நாங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகள், இவர்கள் சொன்னார்களே, பிள்ளைகள் என்னத்தை கொடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று. இவ்வளவு தியாகத்தை செய்து கொண்ட அன்னை வளர்த்து நாளும் பொழுதும் தன்னை உருக்கி தன்னுடைய பிள்ளை நல்ல பாதையிலே செல்ல வேண்டும் என்று உருக்கி கொண்டிருக்கிற அந்த அன்னைக்கு பெருமதியை வெகுமதியை கொடுக்க வேண்டியவர்கள் பிள்ளைகள் தானே. அந்த பிள்ளைகள் இன்று திசை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளும் பொழுதும் நாங்கள் சந்திக்கின்ற செய்தி, இவர்கள் சொல்லுகிறார்களே, காதலுக்காகவாயினும் ஒருவன் உயிரை மாய்க்கிற பொழுது என்னை பெற்றெடுத்த தாய், என்னை வளர்த்தெடுத்த தந்தை என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா என்று சொன்னானே. நீ பல்கலைக்கழகத்திற்கு வருகிற பொழுது, ஒரு பட்டத்தை எடுக்கிற பொழுது, அதனால் மற்றவனுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிற பொழுது உன் தாய் எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாள். மற்றவர்களுக்கு என் மகன் முன்னுதாரணம் என்று பெருமை கொண்டிருப்பானே. அந்த நடையெல்லாவற்றையும் உடைத்து ஒரு பிள்ளை தற்கொலை செய்கிறது என்றால் அந்த கொடூரம், அந்த துன்பம் அந்த தாயினுடைய வயிற்றை பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அதில் இருந்து தலைமுறை கடந்தும் நாங்கள் மீள முடியாது. நல்ல நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்னையர்கள் காண்பது சோதனை என்பதனை ஒத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவர்கள் சோதனையை காண வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் கிடையாது. அவர்கள் சாதனையை காண வேண்டும். முதலிலே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தங்களுடைய வகைபங்கை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பெருமை கொள்ள, அவையத்திலே முந்தி இருப்ப செயல் என்று தன்னுடைய மகனை முன்னுக்கு இருத்தி பெருமை கொண்டாடுகிற தந்தை இருக்க, இவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வோமாக இருந்தால், அந்த நன்றி கடனை நாங்கள் கொண்டாட மறுப்போமாக இருந்தால், இவர்கள் சொன்னார்களே, தாய் நிலம் என்கிறோம், தாய் மண் என்கிறோம், தாய் வீடு என்கிறோம், தாய்மொழி என்கிறோம், அனைத்தையும் தாய் 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 என்று சதா கொண்டாடி கொண்டிருக்கிற நாங்கள் எம்மை பெற்றெடுத்த தாயை பார்ப்பதற்கு தவறுகின்றோமாக இருந்தால் எமக்கு மட்டுமல்ல, எமது தலைமுறை கடந்தும் அந்த சாபம் எங்களை வந்து ஆளும். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் யதார்த்தபூர்வமாக அன்னையர்கள் காண்பது சோதனைதான். ஆனால் அந்த சோதனை என்பது மறக்கப்பட்டு சாதனையாக மிளிர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு தடவை அனைவருக்கும், அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். வாழ்க தமிழ், வளர்க கலை.